வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல், அதுவும் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. அதில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3-4 விசில் வச்சு கொலையே வேக வச்சு எடுத்துக்குங்க. நல்லா வெந்து வரட்டும். அதுக்கிடையில் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க அளந்து. இப்போ இதை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. சாதம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. கூடவே 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா மசிச்சு விட்டுங்க. இதிலே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியும் வடிகட்டி சேர்த்துக்குங்க. ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குங்க. இப்போ அடுப்பில் வச்சு நல்லா ஒன்று கலந்து விடுங்க. நல்லா எல்லாம் ஒன்று கலந்து வரட்டும். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நசுக்கிட்டு சேர்த்துக்குங்க. கடைசியாக ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து கொட்டி இறக்க வேண்டியதாக. நல்லா தளன்னு பொங்கல் சூப்பராக ரெடியாகி வந்துடும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.